ஹாய், நான் உங்கள் ஆர்கே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எஃபிசியன்சி அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஹியூமன் எஃபிசியன்சி அப்படிங்கிறதுனா, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனைய வந்து எவ்வளவு வேகமா சால்வ் பண்றான் அப்படிங்கிறது தான் எஃபிசியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் எஃபிசியன்சி. இந்த ஹியூமன் எஃபிசியன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன்ட்ட ஒரு பணம் இருக்கு அப்படின்னம்னா, அந்த பணத்த வச்சு ஒரு சில விஷயங்கள சால்வ் பண்ணலாம். ஆனா பணத்த வச்சு மட்டுமே ஒரு விஷயத்த வந்து சால்வ் பண்ணவே முடியாது. சில இடங்கள்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்ச விஷயங்கள வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது மூலியமா, அப்படி இல்லன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றது மூலியமா, இல்ல வந்து ஒருத்தவங்களுக்கு பணமா குடுக்கறதுனால மூலியமா, இல்ல உடல் உழைப்ப குடுக்கறது மூலியமா, சேரிட்டிக்கு ஏதாவது டொனேட் பண்றது மூலியமா வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ வந்து நீங்க வந்து அதிகப்படுத்தலாம். ஏன்னா வந்து மத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னா, மறுபடியும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபேவர் பண்ணுவாங்க. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் புக்ல. நீங்க வந்து உங்களோட எஃபிஷியன்சி வந்து இன்ஃப்ளூயன்ஸாவும் மாத்தலாம், பணமாவும் மாத்தலாம். இன்னும் ஒரு படி மேல போயி அத்தாரிட்டி நீங்க வந்து ஒரு கவர்ன்மென்ட் அஃபிஷியலுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம் செஞ்சு குடுக்கறது மூலியமா, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா இதுங்குவாங்க. ஒரு லாயருக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்த செய்வாங்க. இது வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட்ல தான் செயல்படும். ஒரே நாள்ல வந்து எல்லாமே செயல்படாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா இத நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதிகமாக இதே மாரி பொலிட்டிக்கல் பவரும் அதே மாரி தான். நீங்க நெறைய பேத்துக்கிட்ட வந்து பீப்பிள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்களே ஒரு காலகட்டத்தில வந்து ஒரு லீடராவே மாறிருவீங்க. நெறைய பேத்த நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள்ட்ட வந்து வெறும் பணத்த மட்டும் வச்சுமே நீங்க வந்து ஒரு பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணவே முடியாது. பணம், இன்ஃப்ளூயன்ஸ், அத்தாரிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் பவர் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்களுடைய எஃபிஷியன்சிய வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்ப இத வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் பொழுது, அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியாம இருப்பீங்க. அத நீங்களே சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனைய வந்து நீங்களே சால்வ் பண்ணவே முடியாது. மத்தவங்களுடைய உதவி எப்பயுமே தேவைப்படும். அப்பங்க தான் உங்களோட எஃபிஷியன்சி எந்த லெவலுக்கு இருக்குது, எவ்வளவு வேகமா உங்களால கம்யூனிகேட் பண்ணி இத சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது இதுதான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபிஷியன்சி நீங்க அடையணும் அப்படின்னம்னா, ஒரே நாள்ல இது வந்து நடந்துராது. கன்டினியூஸா நீங்க காம்பவுண்ட் எஃபெக்ட்ல வந்து நீங்க ஒரு ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ப்ராசஸ் தான் வந்து ரிசல்ட்டா வரும். ஒரு நாள் ரிசல்ட்டா வரும். நீங்க கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இது மாரி புக் சம்மரீஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல. தேங்க் யூ.